அட பாவிங்களா, திமுகவுக்கு இடியை இறக்கிய செய்தி. மெக்கா வரைக்கும் சென்று இப்படியா ஸ்டாலின் புலம்பல். தமிழகத்தில் அடுத்த 6 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் சூழல் தீவிரமடைந்து வருகிறது. முக்கிய அரசியல் கட்சிகள் தங்கள் கூட்டணிகளை பலப்படுத்துவதிலும் புதிய கூட்டணிகளை அமைப்பதிலும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளிலும் தீவிரம் காட்டி வருகின்றன. அதே சமயம் மக்கள் தொடர்பு நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளும் வேகமாக முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த சூழலில் திமுக அதிமுக போட்டிக்கிடையில் புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம். இதுவரை எந்த தேர்தலையும் நேரடியாக சந்திக்காத இந்த கட்சி வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரிய முன்னேற்றத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது. தவேக கட்சிக்கு இளைஞர்களிடையே குறிப்பிடத்தக்க ஆதரவு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகின்றன. மேலும் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அந்த கட்சியில் இணைந்தது தவேக கட்சிக்கு கூடுதல் பலம் சேர்ந்ததாக கருதப்படுகிறது. இதன் மூலம் கட்சியின் அமைப்பு மற்றும் ஆதரவு தளத்திலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த நிலையில் சமீபத்தில் மெக்கா எனப்படும் இஸ்லாமியர்களின் புனித ஸ்தலத்தில் சில பெண்கள் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சியமைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்த வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி உள்ளது. அந்த வீடியோவில் விஜய் தலைமையிலான டிவிகே ஆட்சிக்கு வந்தால் நாடு அமைதியாகும் என கோடிக்கணக்கான மக்கள் நம்புகின்றன என்று கூறப்படுவதுடன் 2026 தேர்தலில் டிவிகே வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பமும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வெற்றி தனிப்பட்ட மனிதனுக்கானது அல்ல, நாட்டிற்கே பெரும் வெற்றியாக அமையும் என்று அவர்கள் கூறியதாக பதிவாகி உள்ளது. இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு அரசியல் வட்டாரங்களில் விவாதத்தையும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. திமுகவின் பலமே சிறுபான்மையினரின் வாக்குகள் என்று அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதுவும் அந்த வாக்குகள் சீராக திமுகவுக்கு வந்து சேரும். அந்த ஒரு பலத்தை வைத்தே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தற்போது வரை திமுக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விஜயின் என்ட்ரியால் சிறிய அளவிலான சிறுபான்மையினரின் வாக்கு சதவிகிதம் விஜய்க்கு செல்லும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் தேர்தல் நெருங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் விஜய் பக்கம் நகர்வது அதிகமாவதை கண்டு அறிவாலயம் அரண்டு போயிருக்கிறதாம். இதை தடுத்து நிறுத்த பல திட்டங்களை தீட்டி வருகிறதாம் அறிவாலயம்.